ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஏடா இது ஷாக் மேலே ஷாக் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம விஜய் டிவியில் மற்றும் ஒரு ப்ரைம் டைம் சீரியலில் ஹீரோ ஹீரோயினுக்கு மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்குங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஐயனார் துணை சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா நிலா அண்ட் சோழன் இவங்களோட மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதுவும் 5 நாளாக வந்து பார்த்திங்கன்னா டே அண்ட் நைட் ஷூட் பண்ணி இது கிடச்ச 2 மினிட்ஸில் நமக்கு இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதையும் ஒரே காஸ்டியூம்லேயே வந்து இந்த ஷூட் வந்து போயிருக்கும் போல். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஷூட் வந்து எடுத்துருக்காங்க. 5 நாளைக்கு ஒரே காஸ்டியூம்னா அப்போ இன்னும் நமக்கு எத்தனை நாள் வந்து இந்த எபிசோடை காமிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ஒரே ஃபைட் சீன் தான். ஃபைட்டுன்னு அப்படியே துரத்தி வந்து அவங்க தேடிட்டு இருக்க போகிறாங்க. பட் எப்படிங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆச்சு? கிட்ட இவர் வேற ஒரு கதையை அளந்து விட்டுருக்காரு. அந்த கதையில் அவங்க நம்பிட்டு வீட்டுக்கு போனால் எந்த லெவலுக்கு ஷாக் ஆவாங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. அவங்க இருந்த வாழ்க்கைக்கும் இப்போ வாழ போகிற வாழ்க்கைக்கும் ஸோ எப்படி வந்து அப்படி புரட்டி பாருங்கள். இந்த இடத்துல எப்படி 2 பேருக்கும் மேரேஜ் ஆச்சு? என்னோட கெஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க மேபி போலீஸில் இப்போ வரைக்கும் தெரிஞ்ச போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி தெரியல. லாஸ்ட் வீக் வரைக்கும் மேபி அப்கமிங்கில் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஸோ இவங்களாக்கு ஹெல்ப் பண்ண போயிதுன்னா சோழனுக்கு எப்படி ஒரு பிரச்சனை, ஸோ சோழன் பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மேபி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணால் மேஜர் அப்படிங்கிறப்ப வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ட்ராக் கொண்டு வருவாங்க. ஏன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் மேரேஜ் நடந்துச்சு. அப்படி இல்லைனா இந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம வெளில வரதுக்கு 2 பேரும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி மேபி அரவிந்தே சோழனே கேட்குறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. இதனோட கெஸ்ஸு இது 2த்துல ஏதோ ஒன்று நடக்க போகுது. பட் என்னென்னு நமக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு ட்விஸ்ட்டோட உங்களோட மேரேஜ் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. பட் என்ன ட்விஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் வந்து சரியாக நமக்கு யூகிக்க முடியல. நம்ம சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ளூக்கில் அடிச்சிருக்கோம், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன அது ரொம்பவே ஷாக்கிங். இவ்வளோ சீக்கிரம் வந்து மேரேஜ் டேக் அப்படிங்கிறது ரொம்பவே ஷாக்கிங் தான். நான் ப்ரொமோலையுமே மேரேஜ் ஆன மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் கதையை ஸ்டார்ட் ஆக போகுது. 5 பசங்க, இவங்க ஒரே ஒரு பொண்ணு, அந்த லைஃப் எப்படி அந்த குடும்பத்தை எப்படி மீட்டு மேலே கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்த ஒரு கதையோட நகர்வுகள் போக போகுது. இதுக்கு நடுவில் அவங்க அப்பா ஃபேமிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம். ஸ்க்ரீன் பிளேமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.